இயேசுவில் அன்பு நிறை உள்ளங்களே, திருவருகை காலத்தின் 4ஆம் ஞாயிறு வாரத்தில் நுழைகின்றோம். திருவருகை காலத்தின் இறுதி ஞாயிறு வாரமாகிய இவ்வாரம் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கான அர்த்தமும் நோக்கமும் எமக்கு கொடுக்கப்படுகின்றது. இயேசுவின் பிறப்பு தூய ஆவியால் நடந்தது என்றும், அக்குழந்தை இவ்வுலகில் பாவங்களை போக்கும் பலியாக இவ்வுலகத்திற்கு கொடுக்கப்படுவார் என்றும் வாக்குரைத்தது எமக்கு நம்பிக்கையை தருகின்றது. இம்மண்ணுலகில் இறைமகன் பிறப்பை எதிர்பார்த்து காத்திருக்கும் தாய் கொண்டிருந்த மகிழ்ச்சி, அவளின் நம்பிக்கை அனைத்தையும் நாமும் எமது வாழ்வில் கொண்டிருக்க அழைக்கப்படுகின்றோம். அவள் திருவயிற்றில் சுமந்தது இயேசுவை மட்டுமல்ல, இவ்வுலகம் காத்திருந்த விடுதலையுமே. இந்த காத்திருப்பு அவள் கடவுள் மீது கொண்டிருந்த நம்பிக்கையிலும் அவர் கொடுத்த செய்தியை மதித்து கீழ்ப்படிந்திருந்ததிலும் முழுமை பெறுகிறது. நாம் எதை குறித்து காத்திருக்கின்றோம் என்பதனை விட கிறிஸ்துவும் எமை குறித்து காத்திருக்கின்றார். அவரை எம் இதயத்தில் சுமந்து இவ்வுலகிற்காக ஈன்று கொடுக்க அழைக்கப்படுகின்றார். அன்னை மரியாள் பகிர்ந்து கொண்ட மகிழ்ச்சியை நாமும் பகிர்ந்து கொள்வோம். வாழ்வை இழக்கவோ வாழ்வை அளிக்கவோ அல்ல, மாறாக வாழ்வை கொடுக்கும் இதயங்களாக மாறுவோம். இவ்வுலகின் பல்வேறு காரணிகளினால் நம்பிக்கை இழந்து இருளடைந்து போன ஒவ்வொரு மனிதனின் வாழ்வும் மீண்டும் உயிர் பெற மன்றாடுவோம். காலையில் தோன்றும் விடிவெள்ளி போன்று கிறிஸ்துவின் பிறப்பு இவ்வுலகின் அனைத்து மாந்தருக்கும் அர்த்தம் தர வேண்டியும் இப்பலியில் இறைவரம் வேண்டி மன்றாடுவோம். வானங்கள் மேலிருந்து பொழியட்டும், மேகங்கள் நீதிமானை பொழியட்டும், நிலம் திறக்க மீட்பர் தோன்றட்டும். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளை, திருவருகை காலத்தினுடைய 4வது ஞாயிறு கடவுள் நம்மோடு இம்மானுவேல் என்கின்ற செய்தியினை எங்களுக்கு தந்து நிற்கின்றது. யோசேப்பு என்கின்ற அற்புதமான மனிதன் மூலமாக கடவுளுடைய திருவுளத்தை அவர் எவ்வாறு ஏற்று கடவுள் நம்மோடு வாழுகின்றார் என்பதனை அவர் தம்முடைய வாழ்விலை காட்டினாரோ,
அதே போல் நாங்களும் இந்த நெருக்கடியான சூழ்நிலைகள், எங்களுடைய வாழ்வு நிலைகளிலே இறைவன் நம்மோடு இருக்கின்றார், நம்மை நிறைவாக அன்பு செய்கின்றார் என்பதனை உணர்ந்து வாழுவதற்கு இந்த ஞாயிறு எங்களை அழைத்திருக்கின்றது. எனவே கடவுளினுடைய இருப்பையும் அவருடைய உடனிருப்பையும் எங்களுடைய வாழ்விலே உணர்ந்து கொள்வதற்கு இறைவரம் வேண்டி நிற்போம். எங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்கள் குடும்ப வாழ்விலே நிறைவேற வேண்டும் என்று சொல்லி நாங்கள் விரும்புகின்ற கருத்துக்கள், இன்னும் பொதுவான கருத்துக்கள், பாதிப்புக்கு உள்ளாக்கப்பட்டவர்களுடைய வாழ்விலே ஆண்டவருடைய கைவண்ணம் இருக்கும்படியாக மன்றாடுவோம். இத்தகைய கருத்துக்களோடு இந்த கல்வாரி பலியிலே எங்களை தகுதியான முறையிலே நாங்கள் இணைத்து கொள்வதற்கு எங்களுடைய தகுதியின்மையை ஏற்று மனம் வருந்தி மன்னிப்பு வேண்டியிருப்போம். பூச்சிக்கும் நல்ல வாழ்க்கையை தந்தீரே, என்னை நல்லவனாக்கி அல்லையில் வைத்து கொண்டீரே. இந்த தெள்ளு பூச்சிக்கும் நல்ல வாழ்க்கையை தந்தீரே, என்னை நல்லவனாக்கி அல்லையில் வைத்து கொண்டீரே. உள்ளமெல்லாம் உருகுதையா உந்தன் அன்பை நினைக்கையிலே, தன்னாலே கண்ணு கலங்குது. கர்த்தாவே உம்மை நினைக்குது. உம்மை என்றும் துதித்திடுவேன், உம்மை என்றும் உயர்த்திடுவேன். என் வாழ்வில் அர்த்தம் நீரல்லோ யேசையா, நீரில்லா வாழ்வே வீணல்லோ. உம்மை என்றும் துதித்திடுவேன், உம்மை என்றும் உயர்த்திடுவேன். என் வாழ்வில் அர்த்தம் நீரல்லோ யேசையா, நீரில்லா வாழ்வே வீணல்லோ. உள்ளமெல்லாம் உருகுதையா உந்தன் அன்பை நினைக்கையிலே, தன்னாலே கண்ணு கலங்குது. கர்த்தாவே உம்மை நினைக்குது. உம்மை பாடி துதித்திட என்னையும் ஏற்றுக்கொண்டீரே, உந்தன் நாமம் உயர்த்திட என்னையும் அழைத்து கொண்டீரே. உம்மை பாடி துதித்திட என்னையும் ஏற்றுக்கொண்டீரே, உந்தன் நாமம் உயர்த்திட என்னையும் அழைத்து கொண்டீரே. உள்ளமெல்லாம் உருகுதையா உந்தன் அன்பை நினைக்கையிலே, தன்னாலே கண்ணு கலங்குது. கர்த்தாவே உம்மை நினைக்குது. தன்னாலே கண்ணு கலங்குது. கர்த்தாவே உம்மை நினைக்குது. எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, மது அருளை எங்கள் மனங்களில் பொழிந்தருள உம்மை வேண்டுகின்றோம். உம் திருமகன் மனிதரானதை வானதூதர் வழியாக நாங்கள் அறிந்திருக்கின்றோம். அவருடைய பாடுகளினாலும் சிலுவையினாலும் உயிர்ப்பின் மாட்சி பெற நீர் எங்களை அழைத்து செல்வீராக.
உம்மோடு தூய ஆவியார் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இதோ கன்னிப்பெண் கருத்தாங்குவார். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அந்நாட்களில் ஆண்டவர் ஆகாசுக்கு மீண்டும் தம் திருவாக்கை அருளி சொல்லுவீர். உம் கடவுளாகிய ஆண்டவர் உமக்கோர் அடையாளத்தை அருளுமாறு கேளும். அது கீழே பாதாளத்திலோ மேலே வானத்திலோ தோன்றுமாறு கேளும் என்றார். அதற்கு ஆகாசு, நான் கேட்க மாட்டேன், ஆண்டவரை சோதிக்க மாட்டேன் என்றார். அதற்கு எசாயா, தாவீதின் குடும்பத்தாரே, நான் சொல்வதை கேளுங்கள். மனிதரின் பொறுமையை சோதித்து மனம் சலிப்படைய செய்தது போதாதோ, என் கடவுளின் பொறுமையை கூட சோதித்து பார்க்கிறீர்களோ? ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஓர் அடையாளத்தை அருளுவார். இதோ கன்னிப்பெண் கருவுற்று ஒரு ஆண்மகவை பெற்றெடுப்பார். அக்குழந்தைக்கு அவர் இம்மானுவேல் என்று பெயரிடுவார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடலுக்கு பல்லவியாக, ஆண்டவர் எழுந்தருளுவார் மாட்சிமிகு மன்னரிவரே. ஆண்டவர் எழுந்தருளுவார் மாட்சிமிகு மன்னரிவரே. ஆண்டவர் எழுந்தருள்வார் மாட்சிமிகு மன்னரிவரே. மண்ணுலகும் அதில் நிறைந்துள்ள அனைத்தும் ஆண்டவருடையவை. நிலவுலகும் அதில் வாழ்வனவும் அவருக்கே சொந்தம். ஏனெனில் அவரே கடலின் மீது அதற்கு அடித்தளமிட்டார். ஆண்டவர் எழுந்தருள்வார் மாட்சிமிகு மன்னரிவரே. ஆண்டவரது மலையில் ஏற தகுதியுள்ளவன் யார்? அவரது திருத்தலத்தில் நிற்கக்கூடியவன் யார்? கரைபடாத கைகளும் மாசற்ற மனமும் உடையவர், பொய் தெய்வங்களை நோக்கி தம் உள்ளத்தை உயர்த்தாதவர். ஆண்டவர் எழுந்தருள்வார் மாட்சிமிகு மன்னரிவரே. இவரே ஆண்டவரிடம் ஆசி பெறுவார். தம் மீட்பராம் கடவுளிடமிருந்து நேர்மையாளர் என தீர்ப்பு பெறுவார். அவரை நாடுவோரின் தலைமுறையினர் இவர்களே. யாக்கோப்பின் கடவுளது முகத்தை தேடுவோர் இவர்களே. ஆண்டவர் எழுந்தருள்வார் மாட்சிமிகு மன்னரிவரே. ஆண்டவர் எழுந்தருளுவார் மாட்சிமிகு மன்னரிவரே. இரண்டாம் வாசகம். தாவீதின் மரபினரான இயேசு கிறிஸ்து கடவுளின் மகன் திருத்தூதர் பவுல் ரோமியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1, திருவசனங்கள் 1 தொடக்கம் 7 முடிய. கடவுளின் அன்பை பெற்று இறை மக்களாக அழைக்கப்பட்டுள்ள ரோமை நகர மக்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் பணியாளனும் திருத்தூதராக அழைப்பு பெற்றவனும் கடவுளின் நற்செய்தி பணிக்கென ஒதுக்கி வைக்கப்பட்டவனுமாகிய பவுல் எழுதுவது. நம் தந்தையாம் கடவுளிடமிருந்தும் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் உங்களுக்கு அருளும் அமைதியும் உரித்தாக. நற்செய்தியை தருவதாக கடவுள் தம் இறைவாக்கினர் வழியாக ஏற்கனவே திருமறை நூலில் வாக்களித்திருந்தார். இந்த நற்செய்தி அவருடைய மகனை பற்றியதாகும்.
இவர் மனிதர் என்னும் முறையில் தாவீதின் வழிமரபினர். தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்ட நிலையில் வல்லமையுள்ள இறைமகன். இவர் இறந்து உயிர்த்தெழுந்ததால் இந்த உண்மை நிலைநாட்டப்பட்டது. இவரே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. புற இனத்தார் அனைவரும் இவர் மீது நம்பிக்கை கொண்டு இவருக்கு கீழ்ப்படியுமாறு இவர் பெயர் விளங்க இவர் வழியாகவே நாங்கள் திருத்தூதர் பணி செய்வதற்குரிய அருளை பெற்றுக்கொண்டோம். புற இனத்தவராகிய நீங்களும் இயேசு கிறிஸ்துவுக்கு உரியவர்களாயிருக்க அழைப்பு பெற்றிருக்கின்றீர்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. அல்லேலுயா, அல்லேலுயா. இதோ கன்னி கருவுற்று ஒரு ஆண்மகனை பெற்றெடுப்பார். அக்குழந்தைக்கு இம்மானுவேல், அதாவது கடவுள் நம்முடன் இருக்கின்றார் என பெயரிடுவார். அல்லேலுயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 1 இறைவசனங்கள் 18 தொடக்கம் 24. இயேசு கிறிஸ்துவின் பிறப்பையொட்டிய நிகழ்ச்சிகள். அவருடைய தாய் மரியாவுக்கும் யோசேப்புக்கும் திருமண ஒப்பந்தம் செய்யப்பட்டிருந்தது. அவர்கள் கூடி வாழும் முன் மரியா கருவுற்றிருந்தது தெரிய வந்தது. அவர் தூய ஆவியால் கருவுற்றிருந்தார். அவர் கணவர் யோசேப்பு நேர்மையாளர். அவர் மரியாவை இகழ்ச்சிக்கு உள்ளாக்க விரும்பாமல் மறைவாக விலக்கிவிட திட்டமிட்டார். அவர் இவ்வாறு சிந்தித்து கொண்டிருக்கும் போது ஆண்டவரின் தூதர் அவருக்கு கனவில் தோன்றி, யோசேப்பே, தாவீதின் மகனே, உம் மனைவி மரியாவை ஏற்றுக்கொள்ள அஞ்ச வேண்டாம். ஏனெனில் அவர் கருவுற்றிருப்பது தூய ஆவியால் தான். அவர் ஒரு மகனை பெற்றெடுப்பார். அவருக்கு இயேசு என பெயரிடுவீர். ஏனெனில் அவர் தம் மக்களை அவர்களுடைய பாவங்களிலிருந்து மீட்பார் என்றார். இதோ கன்னி கருவுற்று ஒரு மகனை பெற்றெடுப்பார், ஆண்மகவை பெற்றெடுப்பார். அக்குழந்தைக்கு இம்மானுவேல் என பெயரிடுவர் என்று இறைவாக்கினர் வாயிலாக ஆண்டவர் உரைத்தது நிறைவேறவே இவை யாவும் நிகழ்ந்தன. இம்மானுவேல் என்றால் கடவுள் நம்முடன் இருக்கின்றார் என்பது பொருள். யோசேப்பு தூக்கத்திலிருந்து விழித்தெழுந்து ஆண்டவரின் தூதர் தமக்கு பணித்தவாறே தம் மனைவியை ஏற்றுக்கொண்டார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி.
19ஆம் நூற்றாண்டிலே வாழ்ந்த ஒரு அருட்தந்தை ஃபாதர் டேனியல். இவரை பற்றி பல விடயங்கள் கூறப்பட்டாலும் ஒரு விடயம், மொல்லாக்காய் தீவிலே இவர் ஆற்றிய பணி. காவாய் தீவுக்கு அருகிலே இருக்கக்கூடிய இந்த தீவிலே 19ஆம் நூற்றாண்டிலே தொழுநோய்க்கு மருத்துவம் கண்டுபிடிக்கப்படாத நிலையிலே சமுதாயத்திலே இருந்து ஒதுக்கப்பட்டவர்களை இந்த தீவிலே கொண்டே விட்டார்கள். அவர்கள் மெதுவாக சாக வேண்டும் என்று சொல்லி இப்படி தனிமைப்படுத்தப்பட்ட அந்த தீவிலே வாழ்ந்த மக்கள் மத்தியிலே பணியாற்ற சென்றவர்தான் ஃபாதர் டேனியல். அவர் அங்கே சென்று அந்த மக்களோடு தங்கியிருந்து அவர்களுக்கான வீடுகளை அமைத்து கொடுத்து, வீதிகளை புனரமைத்து, நீர்நிலைகளை ஏற்படுத்தி, கல்வி என்று சொல்லி எல்லா நிலைகளிலும் அந்த மக்களோடு இருந்து அவர்களுக்காக பணியாற்றிய ஒரு குருவானவராக இருக்கின்றார். இவர் அடிக்கடி தம்முடைய திருப்பலியிலே அவர்களுக்கு சொல்லுகின்ற வசனம், உங்களோடு ஆண்டவர் இருக்கின்றார். இத்தகைய துன்பங்களையும் கஷ்டங்களையும் எதிர்நோக்குகின்ற உங்களோடு ஆண்டவர் எப்பொழுதும் இருக்கின்றார் என்பதனை நீங்கள் ஒரு பொழுதும் மறக்கக்கூடாது என்று சொல்லி, நாட்கள் உருண்டோடின, ஆண்டுகள் கடந்தன. பிற்பாடாக அவர் தம்முடைய திருப்பலியிலே சொல்வார், எங்களோடு ஆண்டவர் எப்பொழுதும் இருக்கின்றார் என்று சொல்லி. காரணம், அவரும் அதே தொழுநோயாலே பீடிக்கப்பட்ட ஒரு மனிதனாக மாறினார். எனவே அவர் சொன்னார், எங்களுடைய இந்த கஷ்டங்களிலே ஆண்டவர் எங்களோடு இருக்கின்றார் என்கின்ற உறுதியான மனநிலையோடு நாங்கள் இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர் தம்முடைய வாழ்விலே அந்த மக்களுக்கு கற்றுக் கொடுத்ததோடு தாமும் கற்றுக்கொண்டார் என்று சொல்லி அவருடைய வாழ்க்கை வரலாறு எங்களுக்கு எடுத்து எம்பி நிற்கின்றது. இயேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளை, நாங்கள் இந்த ஆண்டவர் இயேசுவினுடைய உருவப்படங்களை பார்த்திருக்கின்றோம். அதிலே ஆண்டவர் இயேசு ஒரு ஆடை தம்முடைய தோள்களிலே சுமந்து வந்திருக்கின்ற ஒரு நிகழ்வை நாங்கள் பார்த்திருக்கின்றோம். அந்த ஆடு, நாங்கள் நினைக்கலாம் அது ஒரு சிறப்பான ஆடு, அல்லது அது ஒரு ஆண்டவருக்கு பார்வையிலே மிகவும் வலுவானதாகவும் ஆற்றலுள்ள ஆடு என்று சொல்லி நாங்கள் நினைக்கலாம். ஆனால் உண்மையிலேயே அந்த ஆடு ஒரு தவறி போன ஆடு. தேவையிலே பல்வேறுபட்ட பிரச்சனைகளோடு இருக்கின்ற ஒரு ஆடுதான் ஆண்டவருடைய தோள்களிலே இருக்கின்றது என்பதனை நாங்கள் ஒரு பொழுதுமே மறந்து போகக்கூடாது. இன்றைய ஞாயிறு வாசகங்கள் இதைத்தான் எங்களுக்கு சொல்லுகின்றது. உங்களுடைய கஷ்டங்களிலே, உங்களுடைய வேதனைகளிலே, உங்களுடைய வாழ்வின் தோல்விகளிலே, எல்லா நிலைகளிலும் ஆண்டவர் எங்களோடு இருக்கின்றார் என்பதனை நாங்கள் உணர்ந்து வாழ இன்றைய வாசகங்கள் என்னையும் உங்களையும் அழைத்து நிற்கின்றது. இன்றைய வாசகங்களிலே பழைய ஏற்பாட்டிலே வரக்கூடிய வாசகத்திலே ஒருவர் ஆண்டவருடைய திருவுளத்தை, ஆண்டவர் தம்மோடு இருக்கின்றார் என்பதனை ஏற்றுக்கொள்ளாதவராக இருக்கின்றார். புதிய ஏற்பாட்டிலே வரக்கூடிய ஒரு மனிதர் கடவுள் தம்மோடு இருக்கின்றார் என்பதனை ஏற்றுக்கொண்டு வாழுகின்ற தன்மையினை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. இன்றைய முதலாவது வாசகத்தினை நாங்கள் சற்று ஆழமாக நோக்குகின்ற வேளையிலே, அதனுடைய பின்னணியை நாங்கள் பார்க்கின்ற வேளையிலே, ஆகாஷ் அரசன், இவனுக்கு எசாயா இறைவாக்கினர் போய் சொல்லுகின்றார் ஆண்டவருடைய வாக்கை, நீ ஒரு ஆண்டவரிடம் ஒரு அடையாளம் கேள் என்று சொல்லி. ஏன் இந்த சூழ்நிலை வருகின்றது என்று சொல்லி சொன்னால், இந்த எருசலேம் நாடு, எருசலேம் யூதா என்று சொல்லி இரண்டாக பிரிந்திருக்கின்றது. இந்த பிரிந்திருக்கின்ற இந்த யூதா நாட்டினுடைய அரசனாக ஆகாஷ் இருக்கின்றான். இஸ்ரேல் அரசனாக பெத்தா இருக்கின்றார். இந்த பெத்தா இஸ்ரேல் அரசன் சீரிய மன்னனோடு கூட்டணி சேருகின்றான். யாரை தாக்குவதற்காக என்று சொன்னால், அசீரிய என்கின்ற பெரியதொரு சக்தியை தாக்குவதற்காக கூட்டணி சேருகின்றான்.
அந்த இஸ்ரேல் அரசன் சீரிய மன்னனோடு சேர்ந்து இந்த யூதாசு அரசன் ஆகாசையும் யூதா அரசன் ஆகாசையும் அழைக்கின்றான், நீயும் வா எங்களோடு கூட்டணி சேர்ந்து இந்த அசீரியரை நாங்கள் விரட்டுவோம், இந்த அசீரியரை நாங்கள் தோற்கடிப்போம் என்று சொல்லி கூப்பிடுகின்றார்கள். ஆனால் இந்த ஆகாஷ் அதற்கு இணங்கவில்லை. அவன் என்ன செய்கின்றான்? அவன் போய் அசீரியாவோடையே கூட்டு சேருகின்றான். அசீரிய தெய்வங்களினுடைய வழிபாட்டை இஸ்ரேல் மக்களினுடைய வாழ்வு முறைகளுக்குள்ளே கொண்டு வருகின்றான். எருசலேம் ஆலயத்திலேயே ஒரு பலிப்பீடம் அமைத்து அவன் அந்த அசீரிய தெய்வங்களுக்குரிய வழிபாட்டினை மேற்கொள்ளுகின்றான். அதிலும் மேலான ஒன்று என்னவென்று சொல்லி சொன்னால், தன்னுடைய சொந்த மகனையே அந்த பலிப்பீடத்திலே பலியிடுகின்ற அளவிற்கு அவன் இந்த அசீரிய அரசனோடு கூட்டு சேர்ந்த ஒருவனாக இருக்கின்றான். எனவே அவனுடைய அந்த சந்தர்ப்பத்திலே தான் எசாயா இறைவாக்கினர் இந்த வார்த்தையை சொல்லுகின்ற வேளையிலே அவன் ஏற்கனவே இந்த அசீரிய அரசனோடு சேர்ந்து விட்டான். இப்பொழுது நீ ஒரு அடையாளத்தை கேள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகின்ற வேளையிலே அவன் கேட்கவில்லை. அவன் சொல்லுகின்றான், என் ஆண்டவரை நான் சோதிக்க மாட்டேன் என்று சொல்லி. அதெல்லாம் போய் ஏற்கனவே அவனுடைய மனதிலே வேறொரு விடயம் ஓடிக்கொண்டிருக்கின்றது. வேறொரு விடயத்திலே அவன் கமிட் ஆகிவிட்டான், அவன் தன்னை அர்ப்பணித்து கொண்டு விட்டான். எனவே தான் நான் அடையாளத்தை கேட்க மாட்டேன் என்று சொல்லி ஆகாஷ் அரசன் சொல்லுகின்றான். அப்பொழுதுதான் நீ எசாயா ஒரு அடையாளத்தை சொல்லுகின்றார். இதோ கன்னிப்பெண் கருவுற்று ஒரு மகனை பெற்றெடுப்பார், இம்மானுவேல் என அழைக்கப்படுவார் என்கின்ற அந்த வேத வாக்கு அங்கே கொடுக்கப்படுகின்றது. இயேசுவிலே பிரியமானவர்களே, இந்த ஆகாஷ் அரசனுக்கு ஒரு அரசியல் நெருக்கடி இருந்தது. அந்த அரசியல் நெருக்கடியிலே அவன் சிக்கி தவித்தவளையிலே எந்த பக்கம் சென்றாலும் அல்லது சாய்ந்தாலும் அல்லது இந்த பக்கத்திலே இருந்து வெளியே வந்தாலும் தன்னுடைய வாழ்விலே தனக்கு பிரச்சனை என்கின்ற ஒரு அரசியல் நெருக்கடியிலே ஆண்டவர் ஒரு அடையாளத்தை கொடுக்கின்றார். இந்த இம்மானுவேல் என்கின்ற அடையாளத்தை அவன் ஏற்றுக்கொள்ளவில்லை. நாங்கள் புதிய ஏற்பாட்டுக்கு வருகின்றோம். அங்கே யோசேப்பு என்கின்ற ஒரு உயரிய மனிதரை நாங்கள் காணுகின்றோம். அவருக்கும் அதே செய்திதான், இம்மானுவேல், இயேசு என்கின்ற அந்த மனு உருவான அந்த வார்த்தையை தம்முடைய மகனாக ஏற்றுக்கொள்ளும்படியாக ஆண்டவர் கொடுக்கின்ற அழைப்பு தான் யோசேப்புக்கு கொடுக்கப்படுகின்றது. இங்கே நாங்கள் பார்க்கின்றோம், இந்த யோசேப்பினுடைய வாழ்விலே அன்னை மரியாளோடு ஒப்பிடுகின்ற வேளையிலே யோசேப்பு இன்னும் பாவம். ஏனென்று சொல்லி சொன்னால், அன்னை மரியாளை கண்டாலும் வானதுதர் தோன்றி சொன்னார். ஆனால் இந்த யோசேப்புக்கு கனவில தான் சொல்லப்படுகின்றது. அன்னை மரியாள் சற்று தயங்குகின்ற வேளையிலே அவளுக்கு ஒரு அடையாளம் கொடுக்கப்படுகின்றது. அந்த அடையாளம் என்னவென்று சொல்லி சொன்னால், முதிர் வயதிலே இருக்கக்கூடிய எலிசபெத் கருத்தாங்கி ஒரு மகனை பெற்றெடுப்பாள் என்கின்ற ஒரு அடையாளம் கொடுக்கப்படுகின்றது. ஆனால் இந்த யோசேப்புக்கு அது கூட இல்லை. அவர் எந்தவித வார்த்தையும் திருப்பி கூறியவரும் அல்ல. ஆனால் அவர் ஏற்றுக்கொள்ளுகின்றார். அதைவிட மேலாக அவர் ஒரு நீதிமானாக எப்படி இருக்கின்றார் என்று சொல்லி சொன்னால், தன்னுடைய மனைவியை மறைவாக விலக்கிவிட அவர் திட்டமிட்டவராக இருக்கின்றார். அந்த வேளையிலே நாங்கள் பார்க்கின்றோம், ஆண்டவருடைய அந்த செய்தி கிடைக்கின்ற வேளையிலே அந்த இம்மானுவேல் என்கின்ற ஆண்டவர் மனுவுருவாவதற்கு தம்முடைய பங்களிப்பை ஏற்றுக்கொள்வதற்காக அவர் எல்லா விடயத்தையும் தாங்கிக் கொள்ளுகின்ற மனிதனாக, ஏற்றுக்கொள்ளுகின்ற மனிதனாக அவர் இருப்பதனை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. இயேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த யோசேப்பு இன்று எங்களுடைய வாழ்விலே ஒரு செய்தியை தருகின்றார். நாங்களும் இந்த ஆண்டவரினுடைய அன்பை, ஆண்டவர் எங்களோடு இருக்கின்றார் என்கின்ற அந்த செய்தியினை எங்களுடைய வாழ்விலே நாங்கள் கொண்டு வாழ, இவரை பின்பற்றி நாங்களும் வாழ அழைக்கப்படுகின்றோம். எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் பயங்களை சந்தித்திருக்கலாம், போராட்டங்களை சந்தித்திருக்கலாம். எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் நம்பிக்கையை ஏற்படுத்துகின்ற நிகழ்வுகள் எங்களுடைய வாழ்விலே இருக்கலாம். இன்னும் விசேட விதமாக எங்களுடைய குடும்ப வாழ்விலே கணவன் மனைவிக்கு இடையே இருக்கக்கூடிய உறவு நிலைகளுக்குள்ளே சந்தேகங்களும் பிரச்சனைகளும் விளங்கிக் கொள்ள முடியாத தன்மைகளும் புரிந்து கொள்ள முடியாத நிகழ்வுகளும் ஏற்படுகின்ற அந்த தருணங்கள் இருக்கலாம்.
எவ்வளவுதான் மன்றாடினாலும் என்னதான் செய்தாலும் இந்த குடும்பத்தில் இப்படியான பிரச்சனை தொடர்ந்து கொண்டே இருக்கின்றது, நிம்மதி இல்லாமல் இருக்கின்றது. கொஞ்ச நாள் நன்றாக இருக்கின்றோம், பிறகு கொஞ்ச நாள் தொடங்கி விடுகின்றது. இப்படியான ஒரு சூழ்நிலையிலே அந்த யோசேப்பு தம்முடைய வாழ்விலே ஏற்பட்ட அந்த நெருக்கடியிலே அவர் எவ்வாறு ஆண்டவருடைய வார்த்தையை நம்பி செயற்பட்டாரோ அதே போல நாங்களும் எங்களுடைய வாழ்விலே ஆண்டவருடைய அந்த வார்த்தையை நம்பி கடவுள் நம்மோடு இருக்கின்றார், இம்மானுவேல் என்கின்ற அந்த வார்த்தையிலே நாங்கள் நம்பிக்கை கொண்டு செயற்படுகின்றவர்களாக இருக்க வேண்டும். எங்களுக்கு தெரியும், இந்த யோசேப்பு கனவிலே ஆண்டவர் சொன்னதை வைத்துத்தான் தம்முடைய வாழ்வு முழுவதையுமே நகர்த்தி செல்லுகின்றார். இன்றைக்கு நாங்கள் யோசிக்க வேண்டும், இந்த கடவுள் நம்மோடு இருக்கின்றார் என்கின்ற அந்த வார்த்தைக்கு நாங்கள் விழாவெடுக்க எங்களை ஆயத்தம் செய்கின்ற வேளையிலே எங்களுடைய ஒவ்வொரு நாள் தனிப்பட்ட வாழ்விலும் நாங்கள் இதை உணர்ந்து கொள்ளுகின்றவர்களாக இருக்கின்றோமா? இல்லது எந்த நிலைகளிலே நாங்கள் உணர்ந்து கொள்ளுகின்றோம்? இறை வார்த்தையை வாசிப்பதன் மூலமாகவா, திருப்பலியிலே பங்கெடுப்பதன் மூலமாகவா, அல்லது விழாக்களை கொண்டாடுவதன் மூலமாகவா, அல்லது மற்றவர்களுக்கு உதவி செய்வதன் மூலமாகவா? எந்த நிலையிலே என்னுடைய தனிப்பட்ட வாழ்விலே ஆண்டவர் என்னோடு இருக்கின்றார் என்பதனை நான் உணர்ந்து கொள்ளுகின்றேன் என்று சொல்லி இன்றைய நாளிலே நான் சிந்திக்க அழைக்கப்படுகின்றேன். சில நேரத்திலே கடவுள் என்னோடு இருக்கின்றார், அது என்னுடைய அம்மா சொல்லி சொல்லி என்னை வளர்த்தவர், என்னுடைய பாட்டன், என்னுடைய பேரன், இவர்கள் எனக்கு சொல்லி தந்தவர்கள். கடவுள் என்னோடு இருக்கின்றார், இந்த விசுவாசத்தில் நீ வள என்று சொல்லி நாங்கள் அதைத்தான் இப்பொழுதும் பிடித்து கொண்டு இருக்கின்றோமா? மற்றவர்கள் எங்களுக்கு தந்த விசுவாசத்தை, மற்றவர்கள் எங்களுக்கு எடுத்துக்காட்டிய அதே விசுவாசத்தை தான் நாங்களும் இப்படி கொண்டிருக்கின்றோமா? இல்லை என்று சொல்லி சொன்னால் என்னுடைய தனிப்பட்ட வாழ்விலே நான் உணர்ந்திருக்கின்றேனா? கடவுள் என்னோடு இருக்கின்றார் என்பதனை நான் உணர்ந்து செயற்படுகின்ற மனிதனாக இருக்கின்றேனா என்று சொல்லி இன்றைய நாளிலே சிந்தித்து கேள்வி கேட்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். சில நேரத்தில் ஏன் நாங்கள் தயங்குகின்றோம்? எங்களுக்கு ஒரு பிரச்சனை ஏற்படுகின்ற வேளையிலே, எங்களுக்கு ஒரு கஷ்டம் ஏற்படுகின்ற வேளையிலே, எங்களை சுற்றி நடக்கின்ற விடயங்கள் எங்களுக்கு சாதகமாக அமையாத வேளையிலே நாங்கள் பார்க்கின்றோம், கடவுள் என்னோடு இருக்கின்றாரா, கடவுள் எங்கே இருக்கின்றார் என்ற கேள்விகள் வருகின்றன. ஏனென்று சொல்லி சொன்னால் என்னுடைய உள்ளத்து உணர்விலே நான் அதை உணரவில்லை, கடவுள் என்னோடு இருக்கின்றார் என்பதனை நான் என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே உணரவில்லை. அதனால தான் என்னை மற்ற விடயங்கள் தாக்குகின்றன, அவநம்பிக்கையை ஏற்படுத்துகின்றன. இந்த ராஜாளி கழுகு என்று சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். நேற்று நான் ஒரு வீடியோ ஒன்று பார்த்துருந்தேன், இந்த ராஜாளி கழுகை பற்றிய ஒரு கதை ஒன்று சொல்லி. இது முட்டை போடுகின்ற வேளையிலே உயரமான மரங்களுக்கு செல்லுமாம். அங்கே ஒரு கூடு அமைக்கின்ற வேளையிலே அந்த கூட்டை எதனாலே அமைக்கும் என்று சொல்லி சொன்னால் முட்களாலே தான் அமைக்குமாம். அது முட்களாலே அமைக்கின்ற வேளையிலே உள்ளுக்கு இருந்தால் அந்த முட்கள் உடலிலே குத்தும். ஆனால் அது என்ன செய்யும் என்று சொன்னால் அந்த முட்கள் குத்தாத வண்ணமாக தன்னுடைய அந்த சிறகுகளுக்குள்ளே இருக்கக்கூடிய மென்மையான அந்த சிறகுகளை எடுத்து அதன் மேலே போட்டு ஒரு பஞ்சு பெத்தை போல உருவாக்கி அதிலே முட்டை போடும். குஞ்சுகள் பொரித்து அது வளர்கின்ற வேளையிலே அதைகள் நல்ல பஞ்சு மெத்தையிலே இதமாக வளரும். ஆனால் வளர 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 அந்த குஞ்சுகள் அந்த கூட்டிலே இருந்து பறப்பதற்கு பதிலாக அந்த பஞ்சு மெத்தையிலே சந்தோஷமாக வாழ, அதற்குள்ளேயே இருக்க வேண்டும் என்று சொல்லி சிறகெடுத்து அடித்து பறக்க விரும்பாதவர்களாக அப்படியே இருக்குமாம். அந்த வேளையிலே அந்த தாய் கழுகு என்ன செய்யும் என்று சொல்லி சொன்னால் தான் பஞ்சு மெத்தையாக அமைத்திருக்கின்ற சில பல அந்த பஞ்சுகளை அகற்றி விடுமாம். அப்பொழுது அந்த முட்கள் அவைகளுக்கு குத்த ஆரம்பிக்கும். சில நேரத்தில் அந்த குத்தினாலும் இன்னும் கொஞ்சம் பஞ்சு இருக்குது, அதுக்குள்ளேயும் இன்னும் சௌகரியமாக இருக்கலாம் என்று சொல்லி அந்த குஞ்சுகள் பறக்காமல் அதற்குள்ளேயே இருக்குமாம். அப்பொழுது ஒரு கட்டத்தில் ஒரு காலம் வருகின்ற வேளையிலே அது அந்த எல்லா பஞ்சுகளையும் அதில் இருந்து எடுத்துவிடும். அப்பொழுது அந்த கூட்டுக்குள்ளே முட்கள் அந்த குஞ்சுகளை குத்துகின்ற வேளையிலே அதற்குள்ளே அது வாழ முடியாது என்கின்ற அந்த தருணத்திலே அது அந்த வேளையில் தான் தன்னுடைய தோள்களிலே குஞ்சுகளை தூக்கி கொண்டு அது பறக்குமாம். அதுவும் சூரியனை நோக்கி நேர பறக்குமாம். ஏனென்று சொல்லி சொன்னால் அந்த தைரியத்தை தன்னுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அங்கே உயரத்துக்கு சென்று விட்டு அங்கே இருந்து அந்த குஞ்சுகளை கீழே தள்ளிவிடுகின்றது. அப்பொழுது அது கழுகு பார்வை பார்க்குமாம், உன்னிப்பாக பார்க்குமாம். தன்னுடைய குஞ்சுகள்
பறக்கின்றனவா, பாதுகாப்பாக பறக்கின்றனவா என்று சொல்லி. அது பாதுகாப்பாக பறக்கின்ற வேளையிலே அதற்கு பிறகு அந்த குஞ்சோடு அது சேராது. ஒருவேளை அந்த குஞ்சு பறக்க கஷ்டப்படும் என்று சொன்னால் அது கீழே வந்து திரும்பவும் தன்னுடைய தோள்களிலே தாங்கி பாதுகாப்பாக விடுகின்றது. இந்த தாய்க்கழுகினுடைய அன்பு என்பது, அந்த தாய்க்கழுகு அந்த பிள்ளைகளுக்கு கொடுத்த அந்த துன்பம் என்பது, அந்த முட்கள் என்பது அந்த பிள்ளைகளை வருத்துவதற்காக அல்ல, அந்த பிள்ளைகள் மீண்டும் உயர பறக்க வேண்டும் என்பதற்காக. அந்த பிள்ளைகள் தம்முடைய வாழ்வி நிலைகளிலே இந்த துன்பங்களை கடந்து உயரமான நிலைகளுக்குள்ளே அவர்கள் செல்ல வேண்டும் என்கின்ற அந்த அன்பின் நிமித்தமாகத்தான் அது செல்லுகின்றது. எங்களுடைய வாழ்க்கையிலும் இன்றைக்கு நாங்கள் பல துன்பங்களை அனுபவிக்கலாம். இவை எல்லாம் நாங்கள் துன்பப்பட வேண்டும் என்பதற்காக அல்ல, நாங்கள் சோர்ந்து போக வேண்டும் என்பதற்காக அல்ல, நாங்கள் நம்பிக்கை இழந்தவர்களாக வாழ வேண்டும் என்பதற்காக அல்ல, நாங்கள் நம்பிக்கையோடு உறுதியோடு மீண்டும் எழுந்து பயணிக்க வேண்டும் என்பதற்காக என்பதனை நாங்கள் ஒரு பொழுதுமே மறக்கக்கூடாது. அப்படி நாங்கள் வாழ வேண்டும் என்று சொல்லி சொன்னால் நாங்கள் இந்த ஆண்டவருடைய உடனிருப்பை உணர வேண்டும். அந்த யோசேப்பு தன்னுடைய வாழ்விலே அனுபவித்த அந்த நெருக்கடியான தருணங்களிலே ஆண்டவர் தம்மோடு இருக்கின்றார் என்பதனை உணர்ந்தார், அதன்படி வாழ்ந்தார். அதனாலே அவர் நேர்மையானவராக இருக்கின்றார். அதனாலே அவர் தன்னுடைய வாழ்விலே எல்லா மகிழ்ச்சியையும் அனுபவித்தவர் என்று சொல்ல முடியாது. ஆனால் அவர் ஆண்டவரிலே தங்கி வாழ்ந்த ஒரு நேர்மையான மனிதனாக இருக்கின்றார். இன்றைக்கு நான் என்னை தனிப்பட்ட விதத்திலே கேட்க வேண்டியவனாக இருக்கின்றேன். நான் எங்கே ஆண்டவர் என்னோடு இருக்கின்றார் என்று சொல்லி நான் உணர்கின்றேன். என்னுடைய தனிப்பட்ட வாழ்விலே நான் நற்கருணை ஆண்டவருக்கு முன்னாலே இருக்கின்ற அந்த தருணத்திலே நான் உணர்கின்றேன் ஆண்டவர் என்னோடு இருக்கின்றார் என்று சொல்லி. அதே வேளையிலே நீங்கள் யாரென்றால் உணர்ந்து கொள்ள முடியும். என்னுடைய சிவமாலை சொல்லுகின்ற அந்த தருணத்திலே, திருப்பலியிலே பங்கு பெற்றுகின்ற அந்த தருணத்திலே, என்னுடைய தனிப்பட்ட செபத்திலே நான் என்னத்தை செய்தாலும் ஆண்டவருடைய துணையோடு செய்கின்றேன் என்கின்ற அந்த நம்பிக்கையோடு வாழுகின்ற வேளையிலே நான் ஆண்டவர் என்னோடு இருக்கின்றார் என்பதனை உணர்கின்றேன் என்கின்ற அந்த இறை அனுபவத்தை எங்களுக்குள்ளே நாங்கள் கொண்டு வாழ அழைக்கப்படுகின்றோம். இன்றைக்கு இந்த அடிப்படைவாத குழுக்கள் இவர்களுடைய நம்பிக்கையை பாருங்கள். வீதி வீதியாக செல்லுகின்றார்கள், வீடு வீடாக செல்லுகின்றார்கள், தெருக்களிலே சந்துக்களிலே சத்தம் மிகுந்த இடங்களிலே நின்று நற்செய்தியை போதிக்கின்றார்கள். ஏன் என்று சொல்லிச்சினால் அவர்கள் சொல்லுகின்றார்கள் தாங்கள் ஆண்டவரை அனுபவித்து இருக்கின்றோம் என்று சொல்லி, ஆண்டவருடைய உடனிருப்பை உணர்ந்திருக்கின்றோம் என்று சொல்லி. இன்றைக்கு எங்களால் அதை சொல்ல முடிகின்றதா? இன்றைக்கு எங்களால் அப்படி ஒரு நம்பிக்கைக்குரிய வார்த்தையை கொடுக்க முடிகின்றதா? கடவுள் என்னோடு இருக்கின்றார், எனவே நான் பயப்பட மாட்டேன் என்கின்ற அந்த வாழ்வு நிலைகளுக்குள்ளே நான் செல்லுகின்றேனா? என்னுடைய வாழ்விலே நான் முதல் பெற்றுக்கொண்ட அல்லது முன்னோர்கள் மூலமாக பெற்றுக்கொண்ட நம்பிக்கையிலேயே தான் இப்பொழுதும் வாழுகின்றேன் என்று சொல்லி சொன்னால் என்னுடைய வாழ்விலே நான் திரும்பவும் கலங்கடிக்கப்படுகின்ற மனிதனாகவே தான் இருப்பேன். திரும்பவும் கலங்குகின்ற மனிதனாகத்தான் இருப்பேன். மாறாக ஆண்டவரை என்னுடைய வாழ்வின் ஒவ்வொரு தருணங்களிலும், என்னுடைய இடர்களிலே, என்னுடைய பாதுகாப்பிலே, என்னுடைய பயணங்களிலே ஆண்டவர் இருக்கின்றார் என்பதனை நாங்கள் உணர்கின்ற வேளையிலே, ஆண்டவருடைய வழிநடத்தலை உணர்கின்ற வேளையிலே நாங்கள் ஆண்டவருக்குரிய பிள்ளைகளாக நாங்கள் மாறுகின்றோம். எனவே நாங்கள் எதிர்நோக்கி இருக்கின்ற இந்த கிறிஸ்மஸ் விழா, கடவுள் நம்மோடு மனிதனானார், அந்த உடனிருப்பை நாங்கள் உணர எங்களுடைய தனிப்பட்ட வாழ்விலே, எங்களுடைய சுப வாழ்விலே ஆண்டவர் எங்களோடு வழிநடத்துகின்ற, ஆண்டவர் எங்களை வழிநடத்துகின்ற சந்தர்ப்பங்களை உணர்ந்து வாழ கற்றுக்கொள்ளுவோம். ஆமேன். எழுந்து நின்று எங்களுடைய நம்பிக்கையை அறிக்கையிடுவோம். ஒரே கடவுளை நம்புகின்றேன். உன்னகமும் மண்ணகமும் காண்பவை காணாதவை யாவும் படைத்த எல்லாம் வல்ல தந்தை அவரே. கடவுளின் ஒரே மகனாய் உதித்த ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் காலங்களுக்கெல்லாம் முன்பே தந்தையிடமிருந்து பிறந்தார். கடவுள் என்று கடவுளாக, ஒளி என்று ஒளியாக, உண்மை கடவுள் என்று உண்மை கடவுளாக உதித்தவர். இவர் உதித்தவர், உண்டாக்கப்பட்டவர் அல்ல, தந்தையோடு ஒரே பொருளானவர். இவர் வழியாகவே யாவும் படைக்கப்பட்டன. மனிதன் நமக்காகவும் அமைப்புக்காகவும் விண்ணகம் இருந்து இறங்கினார். தூயாவினால் கன்னிமரியாவிடமிருந்து மனிதரானார். மேலும் நமக்காக போந்திய பிலாத்துவின் அதிகாரத்தில் சிலுவையிலே அறையப்பட்டு பாடுபட்டு
இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறைநூல்களின்படி மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்தார். மரத்து கலந்தருளி எல்லாம் பல கொண்டை வலப்பக்கம் வீற்றிருக்கின்றார். வாழ்வோரையும் இறந்தோரையும் மீட்பிட மாட்சிமையுடன் மீண்டும் வர இருக்கின்றார். அவரது ஆட்சிக்கு முடிவிராது. தந்தையிடமிருந்தும் மகனிடமிருந்தும் புறப்படும் ஆண்டவரும் உயிரளிப்பவருமான தூய ஆவியாரை நம்புகின்றேன். இவர் தந்தையோடும் மகனோடும் ஒன்றாக ஆராதனையும் ஆட்சியும் பெறுகின்றார். இறைவாக்கினர்கள் வாயிலாக பேசியவர் இவரே. புனித கத்தோலிக்க திருத்தூதர் வழிவரும் திருகவையை நம்புகின்றேன். பாவ மன்னிப்புக்கான உரிய திருமுழுக்கை ஏற்றுக்கொள்ளுகின்றேன். இறந்தோரின் உயிர்ப்பையும் வரவிருக்கும் மறு உலக வாழ்வையும் எதிர்பார்க்கின்றேன். ஆமென். எங்களுடைய தேவைகள் வேண்டுதல்களை நம்பிக்கையோடு அவருடைய பாதத்திலே சமர்ப்பித்து மன்றாடுவோம். வார்த்தை மனுவிருவாகி என்றுமே குடிகொள்ள சித்தம் கொண்ட இறைவா, உமது வார்த்தையும் வாழ்வையும் உடைத்து கொடுக்கும் அனைத்து நெற்செய்தியாளர் பணியாளர்களையும் ஆசிர்வதித்து காத்திருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்பிக்கையால் இறைவனை தம் உதரத்தில் தாங்கிய அன்னையைப் போல் ஏழைகளாய் பிணியில் வாடும் நோயாளிகளாய் பாசத்திற்காக தவிக்கும் பிள்ளைகளாய் உறவை இழந்த அநாதைகளாய் தவிப்போர்க்கு நாம் ஆறுதலாய் அரவணைக்கும் கரங்களாய் மாறிட அருள் புரிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கிறிஸ்துவின் பிறப்பிற்காய் ஆயத்தம் செய்யும் நாம் அதிக ஆடம்பரங்களை தவிர்த்து களியாட்டங்களை இல்லாமல் செய்து உறவை இழந்தவர்களுடனும் அனர்த்தங்களினால் பாதிக்கப்பட்டவர்களுடனும் வறுமையில் வாழ்வோருடனும் நாமும் கிறிஸ்துவின் மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்ள உம்மை மாற்றிக்கொள்ள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இவ்வுலகுக்காக சித்தமேற்று அன்னமரியை போல் எம்மிலே இறைவனின் சித்தத்தை கண்டுணர்ந்து கொண்டு கொள்வோம். எமது குடும்ப வாழ்விலும் தொழில் துறைகளிலும் கல்வி வாழ்விலும் எமக்கான அழைப்பை ஏற்று அதில் பிரமாணிக்கமாகவும் பொறுப்புள்ளவர்களாகவும் உண்மை உள்ளவர்களாகவும் வாழ்ந்திட அருள் புரிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இன்று இப்பலியை நிறைவேற்றும் அனைவருக்காகவும் மன்றாடுவோம். அன்னை மரியா கொண்டிருந்த மகிழ்வை அயலவரோடு பகிர்ந்து இறை மகிமையை வெளிப்படுத்த சித்தம் கொண்டது போல நாமும் எமது மகிழ்ச்சியை நிறைவுள்ளதாக்கும் உண்மை வாழ்வு வாழவும் அன்பு செய்வதிலும் பகிர்ந்து கொடுப்பதிலும் நாம் எம்மை முழுமையாக அர்ப்பணிக்கவும் வரந்தனை அருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை எங்களுடைய கரங்களை குவித்து கண்களை மூடி மௌனமாக மன்றாடுவோம். இரக்கமுள்ள அன்பான ஆண்டவரே, பல்வேறுபட்ட வாழ்வியல் தோல்வி நிலைகளிலே உம்முடைய வரவுக்காக காத்திருந்த மக்கள் மத்தியிலே இம்மானுவேலாக அவதரித்தீரே. இன்று அந்த வார்த்தை மனுருவான ஆண்டவருக்கு விழா எடுப்பதற்காக எங்களை ஆயத்தம் செய்கின்ற இந்த 4வது வாரத்திலே நாங்கள் உம்முடைய பிரசனத்தை எங்களுடைய அன்றாட வாழ்விலே உணர்ந்து கொள்ளச் செய்தருளும். எங்களுடைய எல்லா நிலைகளிலும் துன்பியல் இன்பமான நிகழ்வுகள் அனைத்திலும் எங்களை வழிநடத்துகின்ற எங்களை பாதுகாக்கின்ற என்பதனை நாங்கள் உணர்ந்து வாழச் செய்தருளும். பல்வேறுபட்ட தேவைகளுக்காக நாங்கள் இன்றைய நாளிலே மன்றாடி கொண்டிருக்கின்றோம். உடைய தனிப்பட்ட பொதுவான கருத்துக்களுக்காக மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, இதுவற்றையெல்லாம் அறிந்தவராக இருக்கின்றீர். உமக்கு சித்தமானால் இவை எங்களுடைய வாழ்விலே நிறைவேறிடச் செய்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.
சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் திருவேனத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து பலி ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, புனித மரியாவின் திருவயிற்றை தூய ஆவியார் தமது வல்லமையால் நிரப்பினார். உமது பீடத்தின் மேல் வைக்கப்பட்டுள்ள இக்காணிக்கைகளையும் அவரே புனிதப்படுத்துவாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் அவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். இறைவாக்கினர் அனைவரின் திருவுரைகள் கிறிஸ்துவை முன்னறிவித்தன. சொல்லற்கரிய அன்புடன் கன்னி தாய் அவரை தம் திருவயிற்றில் தாங்கினார். அவர் வரவிருக்கின்றார் என யோவான் அறிவித்தார். வந்தபின் அவரை சுட்டி காட்டினார். நாங்கள் விழிப்போடு வேண்டுவதையும் அக்களிப்போடு உமது புகழ் பாடுவதையும் அவர் காணும் பொருட்டு தமது பிறப்பின் மறை பொருளை முன்னரே மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்க எமக்கு அருளினார். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்களும் அது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் அது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பேரால் வருபவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களென எங்களை ஏற்றுக்கொண்டிருந்தவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் திருகவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை 14ஆம் எங்கள் ஆயர் யஸ்டின் ஞான பிரகாசம் எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திருகவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுகோளியின் உலேற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும்.
கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், எங்களுடைய பாதுகாவலர் புனித யாக பெருவுலகில் உமக்குகந்தவராயிருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்றுகும் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் பெறமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினால் பயிற்சி பெற்ற நாங்கள் துணிந்து மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமே மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் திருகவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி திருவிழத்துக்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு கன்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து இயேசு தருகின்ற அமைதியை அருகில் இருப்பவர்களோடு பகிர்ந்து கொள்ளுவோம். பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆனால் வாழ்த்தமிட்டும் கிறிஸ்துவின் திருவுடல் திரு காத்து
இதோ கன்னி கருவுறுவார், ஒரு மகனை பெற்றெடுப்பார், அவர் பெயர் இம்மானுவேல் என அழைக்கப்படும். நன்றி கூறி மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, நிலையான மீட்பின் உறுதிப்பாட்டை பெற்றுக்கொண்ட நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். மீட்புகளிக்கும் திருநாள் நெருங்கி வரும் இவ்வேளையில் நாங்கள் மென்மேலும் இறை பற்றுடனும் திருமகனுடைய பிறப்பின் மறை நிகழ்வை தகுதியான முறையில் கொண்டாட முன்னேறுவோமாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவின் சாட்சிகளாக வாழ்ந்திட சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. சற்று அமர்ந்திருப்போம். அறிவித்தல்கள். வருகின்ற வார திருப்பலிகள் வழமை போன்று நடைபெறும். கிறிஸ்மஸ் தின திருப்பலி, நள்ளிரவு திருப்பலி 11:45 மணிக்கு ஒப்புக் கொடுக்கப்படும். கிறிஸ்மஸ் திருப்பலி ஒத்திகை திங்கட்கிழமை 22ஆம் தேதி மாலை 6:30 மணிக்கு இடம்பெறும். இன்று மாலை 4:30 மணிக்கு பொது சிரமதானம் நடைபெறும். அனைவரையும் இதிலே கலந்து கொள்ளும்படியாக கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள். அருட்தந்தை அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார், ஆலய வளவு துப்புரவு செய்யப்படாவிட்டால் கிறிஸ்மஸ் திருப்பலி ஒப்பு கொடுக்கப்பட மாட்டாது என்று சொல்லி. எனவே உங்களுடைய ஒத்துழைப்பை வழங்கி செயற்படும்படியாக கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள். சேமக்காலையினுடைய கதவு சங்கிலியாலே பூட்டப்பட்டிருக்கின்றது. பூட்டியவர்கள் யாராவது இருந்தால் தயவு செய்து ஆலய செயலாளரையோ அல்லது பங்கு தந்தையோ உடனடியாக தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள். நன்றி. விண்ணகத்தில் இருக்கிற தந்தையே, உம் திருமகனும் எங்கள் சகோதரனாகிய இயேசு கிறிஸ்துவில் நீர் வந்தளித்த நம்பிக்கையும் தூய ஆவியாரும் இதயங்களில் தூண்டியுள்ள அன்பின் சுவாலையும் உமது அரசின் வருகைக்கான புனித எதிர்நோக்கை எம்மில் மீண்டல செய்வதாக. தீமையின் சக்திகள் வெல்லப்பட்டு உமது மாட்சி என்றென்றைக்கும் வெளிப்படுத்தப்படுகின்ற புதிய விண்ணகமும் புதிய மண்ணகமும் பற்றிய உறுதியான எதிர்பார்ப்பை மானிடமும் படைப்பு அளித்தும் பெற செய்தருளும். நற்செய்தி விதைகளை ஆர்வமுடன் வளர்ப்பவர்களாக எம்மை உருமாற்றுகின்ற உமது அருளை எம்மில் பொழிவீராக. ஜூபிலியின் அருள் விண்ணக செல்வங்களுக்கான நாட்டத்தை நம்பிக்கையின் திருப்பயணிகளான எம்மிடம் மீள தூண்டுவதாக. அதனால் எங்கள் மீட்பரின் மகிழ்வும் அமைதியும் அனைத்துலகின் மீதும் பொழியப்படுவதாக.
புகழும் ஆட்சியும் என்றென்றும் அக்காலத்துக்கும் இறைவனாகிய உமக்கே உரித்தாகுக. ஆமீன். உம்மை நாம் ஆராதிக்கின்றோம் தேவனே, உம்மை நாம் என்றும் நேசிப்போம் அன்பரே, உம்மை நாம் விசுவசிப்போம் போதரே, எம்மை நீராளுவீர் எங்கள் ராஜனே. திருச்சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் பகைவிடமிருந்து எங்களை மீட்டருளும் எங்கள் இறைவா, தந்தை மகன் தூயாவியானவரின் பேராலே. ஆமேன்.